அன்புள்ள தமிழ் அன்பர்களுக்கு என் காலை வணக்கம். என் குருநாதர் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நல்ல ஆசியுடன் தொடர்ந்து திருமந்திர மாலையில் இந்த சகஸ்தர்தலம் என்பது பற்றி 4ஆம் தந்தத்திலிருந்து ஓரிரு மந்திரங்களை பார்ப்போம். ஒரு மந்திரம், அது இது என்னும் அவாவினை நீக்கி துதியது செய்து சுளியற நோக்கிலில் விதியது தன்னையும் வென்றிடலாகும் மதிமலரால் சொன்ன மண்டல மூன்றே. அதாவது இங்கே இந்த மந்திரத்தில் கர்ம வினைகளை பற்றி சொல்லப்படுகிறது. இந்து மதத்தில் கர்ம வினைகள் பொதுவாக 3 சொல்லுவார்கள். 4 இருக்குது, ஆனால் 3 தான் எப்பவுமே அதிகமாக பேசுவாங்க. அந்த 3னையும் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் இந்த பாடலுக்கு வருவோம். பகவத்கீதையிலையும் இதை பற்றி நிறையா சொல்லியிருக்குது. இதில் முதல்ல வர்றது சஞ்சித கர்மம். சஞ்சித கர்மம்னா என்ன, அது சற்று விளக்கமாக பார்க்கலாம். சஞ்சித கர்மம்னா நம்மளுடைய பழைய பிறவிகளில், முன்பிறவிகளில் செய்த வினைகள், நல்ல வினைகளாக இருந்தாலும் சரி, கெட்ட வினைகளாக இருந்தாலும் சரி, தர்மம் தலைக்காக என்பார்கள். போன பிறவியில் செஞ்ச யாருக்கோ நம்ம புண்ணியம் பண்ணியிருப்போம், அது இந்த பிறவியில் நமக்கு கை கொடுக்குது அப்படின்னு பழக்கம் இருக்குது இல்லையா? யார் செஞ்ச புண்ணியமோ அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம சொல்கிறது வழக்கம். நம் முன்னோர்கள் செய்த பாவ வினைகளும் அவருடைய புண்ணியங்களும் நமக்கு உதவி பண்ணும். ஏன்னா சில சமயத்தில் என்ன நடக்குதோ நமக்கு தெரியாது. நடக்கும்போது, அதாவது கஷ்டம் வரும்போது தான் நல்லா உணர முடியும். அதெல்லாம் அப்போது மனது நம்ம என்ன பாவம் பண்ணமோ போன ஜென்மத்தில், நம்ம தாய் தந்தை என்ன பாவம் பண்ணாங்களோ இந்த பிறவியில் அனுபவிக்க வேண்டியிருக்குது அப்படின்னு மனங்கலங்கி எத்தனையோ பேர் சொல்ல கேட்டிருக்கிறோம். அதே போல் ஒரு நல்லது ஏற்படும் பொழுது, யார் செஞ்ச புண்ணியமோ நம்ம இந்த ஆபத்துலேருந்து தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம எத்தனை தடவை சொல்கிறோம். இதெல்லாம் இந்த சஞ்சித கர்மத்தினுடைய மொத்த தொகுப்பு. அதாவது நாம் முன்பிறவியில் செஞ்ச வினைகள், அதுவும் இந்த பிறவியில் இப்போ சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. ஓகே, அதெல்லாம் கணக்கில் வராது. ஓகே, அந்த பையன் வளர்ந்து, பையனோ பொண்ணோ வளர்ந்து ஒரு 10 வயசு ஆகிறாங்க. அது வரலும் கூட அவங்களுக்கு என்ன உலகம்னு தெரியாது. அப்புறம் டீனேஜர் ஆகிறாங்க, அப்போவும் படிக்கக்கூடிய காலம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வயது ஆக ஆக இளமை பருவம்
திருமணம் செய்து கொண்டு பொது வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது உலகத்தை புரிந்து கொள்வார்கள். அப்பொழுது தெரியும் நல்லது எதுவும் கெட்டது செய்யும்போது சில சமயத்தில் நம்மளை அறியாமலேயே அல்லது திட்டம் போட்டே நம்ம வந்து பிறருக்கு நல்லதும் பண்ணுவோம், கெடுதலும் பண்ணுவோம். ஒருத்தருக்கு ஒரு 50 வயசு இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 50 வயது வரையிலும் அவர் செஞ்ச பாவமும் புண்ணியமும் அந்த 2 வினைகள் இருக்குது பாருங்கள், இதையும் அந்த சஞ்சீத கர்மத்தோடு சேர்த்துக்கணும். அந்த சஞ்சீத கர்மங்கிறது என்ன அப்படின்னா, முன் பிறவிகளில் செய்த வினைகளும் இந்த பிறவியில் இந்த நிமிடம் வரையில் செய்த வினைகளும் சேர்த்து மொத்த தொகுப்பு சஞ்சித கர்மம். ஓகே, அடுத்து பிராரப்த கர்மம். அது நம்ம அடிக்கடி சொல்ல கேட்டிருக்கோம். பிராரப்தம் தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அது என்னென்னா, இந்த பிராரப்த கர்மம் என்பது இந்த பிறவியில் நம்ம என்ன அனுபவிக்கிறோமோ, என்ன அதாவது அந்த சஞ்சீத கர்மத்திலிருந்து வரக்கூடிய அதனுடைய அதாவது அதனுடைய பலன், அதாவது ஆக்ஷன் என்பது செய்யப்பட்டது, ரியாக்ஷன் என்பது அதனுடைய பலன். அதை அனுபவிக்கிறோம் இல்லையா, அந்த கர்மத்தை அனுபவிக்கிறோம் இல்லையா இந்த பிறவியில். during this lifetime what we are going to be, what we are going to experience, the past karma, அதுதான் பிராரப்த கர்மம். ஓகே, சஞ்சீத கர்மத்தினுடைய ஒரு பகுதியை எடுத்து அதை இந்த பிறவியில் நம்ம அனுபவிக்கிறது தான் பிராரப்த கர்மம். இன்னொரு கர்மம் ஆகாமிய கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, இன்னையிலிருந்து நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வரலாம். இப்போ நம்மளுடைய சூழ்நிலை ஒரு 50 வயசில் ஒருத்தரை எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 50 வயசுலேருந்தோ அவர் 90 வயசு வரலும் வாழ போகிறாருன்னு வச்சுக்கோம். இன்னும் 40 வருடங்கள் அவர் செய்யக்கூடிய கர்ம வினைகள், நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும், அதுக்கு பேர் ஆகாமிய கர்மம். அதாவது எதிர்காலத்தில் செய்யப்படுகிற கர்ம வினைகள். அது இந்த சஞ்சித கர்மத்தோட சேர்க்கப்பட்டுடும். ஆக அடுத்த பிறவியில் எதை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்னா, சஞ்சித கர்மத்தினுடைய ஒரு பகுதியை நாம் இந்த பிறவியில் அனுபவிச்சிட்டோம். அதாவது எப்படின்னா, ஒரு பிறவியில் போன பிறவியில் செஞ்ச கர்ம வினைகளை, கெட்ட கர்மன்னு வச்சுங்களேன், நம்ம இங்கே கஷ்டப்படும் பொழுது 4 பேர்கிட்ட போகிறோம். அதாவது ஜோதிடர் முதல் கொண்டு யோகி வரையில் நம்ம பல பேர் சந்திக்கிறோம். நம்மளோட குறைகளை சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜோதிடர் என்ன சொல்லுவார்னா, அந்த கோயிலுக்கு போய் அன்னதானம் பண்ணுங்க அப்படிம்பார். ஒரு கோயிலுக்கு பரிகாரம் பண்ணிக்கிட்டு அன்னதானம் பண்ணுங்க, இந்த பாவம் போயிடும் அப்படிம்பார். அதே போல் யோகி என்ன சொல்லுவார், அவரும் சொல்லுவார், யாராவது சிவனடியார்களுக்கு அவர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள், அதனால் கர்ம வினைகள் போயிடும் அப்படிம்பார். ஆக இந்த மாதிரி செய்யும் பொழுது அது சேர்க்கப்பட்ட கர்ம வினைகள் எல்லாமே போயிடுமா அப்படின்னா சொல்ல முடியாது. அதில் இன்னும் இருக்கும். அந்த கர்ம வினைகளை நம்ம அடுத்த பிறவியில் அனுபவிக்கிறதுக்கு எடுத்து சொல்லுவோம்.
அந்த அந்த கர்ம வினைகளோட இந்த புதுசாக அந்த ஆகாமிய கர்மம்னு சொல்கிறோம்ல, இந்த பிறவியில் இனி செய்யக்கூடிய கர்ம வினை அதுவும் சேர்ந்துடும். ஆக என்ன எடுத்துகிட்டு போகிறோம் தெரியுங்களா? த பார்ட் ஆஃப் காமிய கர்மம், அது இல்லை சஞ்சித கர்மம் மைனஸ் பிராரப்த கர்மம் ப்ளஸ் ஆகாமிய கர்மம், அதுதான் அடுத்த பிறவிக்கு வர்றது. ஓகேயா? இப்போ இந்த கர்ம வினைகளை சுத்தமாக நல்லிபை பண்ணும், அதாவது ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும். அதாவது இந்த பிறவியில் செய்யக்கூடிய இதுவரையிலும் செஞ்ச கர்ம வினைகளும் போன பிறவியில் செய்த கர்ம வினைகளையும் மொத்தமாக நம்ம அழிக்கணும், சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும். புது கர்ம வினைகளும் தாக்காமல் பார்த்துக்கணும். அந்த ஆக்காமிய கர்மம் இருக்கும்ல, அது தாக்காமல் பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது? பகவத்கீதையில் 4 முறை சொல்லப்பட்டுகிறது. 1 கர்மயோகம், பலனை எதிர்பார்க்காமல் செய்கின்ற பலன், ஒருத்தருக்கு அந்த உதவி கர்மம், அதுதான் கர்மயோகம். அதெல்லாம் செய்துட்டு வந்தால், முழு மனதோட செஞ்சுட்டு வந்தால் இந்த வினைகள் எல்லாம் அடிபட்டு போய்டும்னு ஒன்று சொல்லப்படுகிறது. அடுத்தது ஞான யோகம், அதுலேயும் அதே மாதிரி சொல்லப்படுகிறது. ஞானங்கிறது அறிவை வளர்த்து கொள்வது, தோண்டி தோண்டி துருவி துருவி கேள்விகளை கேட்டு உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டியது, சாஸ்திரத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய ஞானத்தை நல்லா வளர்த்து கொள்ள வேண்டியது. அப்படி ஆகும்போது ஞான யோகியாக ஆகிடுவாங்க. அவங்க பெரும்பாலும் அவங்க வேதாந்தியாக இருப்பாங்க. ஓகே, அப்போ புரிந்து கொண்டாங்கன்னா அது இந்த மாதிரி அங்கே நடந்துக்குவாங்க. அதனாலேயே அந்த கர்ம வினைகள் கெட்டு போயிடும். அடுத்தது பக்தி யோகம். பக்தி யோகங்கிறது எப்படின்னா ஃபுல் சரண்டர் டு த காட்ஸ். ஓகே, யார் இப்போ சைவர்கள் சிவன் பாதத்திலே விழுந்துடணும், வைஷ்ணவர்கள் விஷ்ணு பாதத்தில் விழுந்துருவாங்க. கம்ப்ளீட்டாக சரணாகதி அடைஞ்சு அதன் மூலமாக ஒரே மனதோட மற்றவங்களுக்கு தொல்லைகள் செய்யாமலும் அவர்கள் உதவி புரிந்தும் இந்த மாதிரி வந்தால் இந்த கர்ம வினைகள்லாம் அடிபட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அந்த பகவத்கீதை சொல்லப்படுகிறது. இங்கே நம்ம பேசக்கூடியது ராஜயோகம், தியானம் சம்பந்தமானது. அதாவது திருமந்திரம் பூராமே ராஜயோகம்தான். என்ன ராஜயோகங்கிறது தியானம். அந்த தியானம் இந்த குண்டலினி பயிற்சி தியானம் அதுதான் அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது இல்லைங்களா? ஆகையினால இந்த வினைகள் போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த பாடல் மூலமாக சொல்லப்படுகிறது. ஓகே, இப்போ இந்த பாடலை பார்ப்போம். அது இது என்னும் அவாவினை நீக்கி, அதாவது அது வேண்டும் இது வேண்டும் என்று உள்ளத்தில் ஏற்படும் ஆசைகளை முழுவதுமாக நீக்கிவிட்டு துதியது செய்து சுழியுற நோக்கில், துதியது செய்து சுழியுற நோக்கில் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த அம்பாளை பற்றி நினைத்து தினமும் வழிபட்டு அவளை பற்றி நம்ம பாடி அவளுக்குள்ள ஸ்தோஸ்திரத்தை மந்திரங்களை சொல்லி புகழ்ச்சி செய்து சுழியுற நோக்கில் அப்படின்னா அவளை நினைத்து சகசரத்தலத்தில் பிரமேந்திரத்தில் தியானம் செய்து வந்தாள். என்ன அப்படி வரும்போது என்ன ஆகுனா, வினையது தன்னையும் வென்றிடவாகும், வினையது தன்னையும் வென்றிடலாகும். நமக்கு விதிக்கப்பட்டங்கிறது என்ன, அந்த சஞ்சித கர்மம், அந்த வினைகள் அதெல்லாம்
தொலைந்து போகும், வென்றுவிடலாம். ஓகே. அது இல்லாமல் இந்த மாதிரி நம்ம சரணாகதி அடைந்து நம்மளுடைய அந்த அம்பாளை நினைத்து தியானம் பண்ணி வர வர இந்த புது வினைகளும் வராமல் காத்துக்கொள்ள முடியும். ஓகே. மதிமலரால் சொன்ன மண்டலம் 3. மதிமலர்னா இங்கே சந்திர மண்டலம் சொன்ன மண்டலம் 1. அதாவது சந்திரமண்டல பாஷையாக அம்பாள் சொன்ன மண்டலங்கள் 3 ஆகும். என்னென்னா இந்த 3ங்கிறது சந்திரமண்டலம் 3ங்கிறது இந்த அர்த்தம் சரியாக பொருந்தி வரல. மண்டலங்கள் 3 அப்படின்னா அதாவது அக்னிக்கலை, சூரியக்கலை, சந்திரக்கலை, இந்த 3ம் அதில் சந்திரக்கலை என்பது இந்த சகஸ்திரத்தில் தியானம் பண்ணப்பொழுது சந்திரக்கலையாக மாறிடும். அந்த அர்த்தத்திலையும் சொல்லப்பட்டிருக்கலாம். மதிமலரால் சொன்ன மண்டலம் 3. பொதுவாக என்னென்னா இந்த சுருக்கமான இதுக்கு அர்த்தம் என்னென்னா, எல்லா ஆசைகளை நீக்கிவிட்டு தல உச்சியில் நாம் தியானம் செய்து வந்தால் இந்த விதிகளை மாற்ற முடியும். இந்த க்யூர் அண்ட் ப்ரிவென்ஷன் ஒரு 2 டெர்மினாலஜி இருக்குது. க்யூர் என்பது நாம் செஞ்ச வினைகளை களைந்தெடுப்பது க்யூர். இப்போ நமக்கு நோய் வருது, காய்ச்சல் வருது, ஏதோ ஒரு உடம்புல நோய் வருது, என்ன சளி பிடிக்குது, காய்ச்சல் வருது, இருமல் வருது, அல்லது ஏதோ வந்துச்சு, அதுக்கு என்ன பண்ணுறோம், மாத்திரையை சாப்பிட்டுக்கிறோம். அது க்யூர். ப்ரிவென்ஷன் எப்படின்னா, சுலபமாக சொன்னால் நோய்கள் வராமல், இங்கே இந்த ஊரில் ஃப்ளூ சீசன் வந்துன்னு வச்சுங்களேன். அது எப்படின்னா, இப்போ இந்த வின்டர் சமயத்தில் போய் ஃப்ளூ ஷாட்ஸ் போட்டுக்கிறோம் இல்லையா? எதுக்கு? அந்த ஃப்ளூ சிம்டம்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக. அது ப்ரிவென்ஷன். ஓகே. எனிதிங் இம்யூனைசேஷன் போட்டுக்கிறதெல்லாம் அது ப்ரிவென்ஷன். அதே மாதிரி இங்கே கர்ம வினைகளை நம்ம நோய் வந்த நோயை தடுக்கிறதுக்கு ஒரு மாத்திரை, புது நோய் வராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு தடுப்பூசி மாதிரி போட்டுக்கிறோம். ஆனால் இங்கே என்னென்னா, ஒரே ஒரு தியானம், நம்ம சக்தியை கொண்டு சகசாஸ்திரத்தில் சிவனுடன் சேர்த்து விட்டால் ஒரே ஒரு வழிமுறை, அப்படி செஞ்சுக்கிட்டால் இந்த சஞ்சித கர்மமும் அடிபட்டு போயிடும். ஆகாமிய கர்மம் தோன்றுவதற்கு தடையையும் அது தோன்றாமையும் காத்து கொள்ள முடியும் என்று இதற்கு பொருள் ஆச்சா. ஆக தியானம் பண்ணுனா பழைய கர்மங்களையும் அழித்து விடலாம், புது கர்மங்கள் நம்ம தாக்காமையும் காத்துக்கொள்ளலாம். அவ்வளோதான் வச்சுங்களா. ஸோ இன்னொரு பாடல் சொல்லிட்டு இந்த பேச்சு முடிச்சிடுறேன். அது இதே தான் 4ஆம் தந்திரத்தில் தான் வருது. வாட் இஸ் அந்த இதுன்னு பார்க்கலாம். இங்கே ஓகே ரைட். ஆமை அதோமுக மேலே அமுதமாய் தாமே யுகாரன் தலைத்து எழும் சோமனும் காமேல் வருகின்ற கற்பகமானது
பூமேல் வருகின்ற பொற்குடியானதே. இந்த பாட்டில் என்ன சொல்லப்படுகிறதுனா, அதோமுகம் என்பது கீழ் நோக்கி பார்ப்பது. அதோமுகம் தரிசனம் என்று ஒரு முறை சொல்லியிருக்கேன். அதாவது சிவனுக்கு 6 முகங்கள். ஒரு முகம் கழுத்துக்கு பக்கத்தில் அந்த இடத்துல இந்த கீழ் நோக்கி இருக்கிறதுக்கு பேர் அதோமுகம். அந்த அர்த்தத்தில் இது சொல்லப்படுகிறது. அந்த முகத்தை பற்றி இங்கே சொல்லலை, ஆனால் அந்த வார்த்தையை எடுத்துக்கிறாங்க. இந்த பாடலில் திருமூலர் எடுத்துக்கிறார். அதோமுகம் அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது சக்தியானது இந்த 2 சக்கரம் இருக்குல்ல, கீழ் சக்கரம், மூலாதாரமும் சுவாதிஷ்டானம், அதில் இருக்க என்ன ஆகுனா சக்தி வெளியே தான் போகும். சிற்றின்பத்திலேயே உழண்டுக்கிட்டு இருக்கிறனால அது கீழ் நோக்கி சென்று விடுவதனால இந்த இடத்துல அதோமுகம் என்று அந்த வார்த்தையை பொருத்தி இருக்கார். வேற ஒன்றும் இல்லை. ஆமே அதோமுக மேலே அமுதமாய். என்ன அர்த்தம்னா, இந்த மூலாதாரத்தில் கீழ் நோக்கியே இருந்த குண்டலினி சக்தியை மேல் நோக்கி செலுத்தணும். அமுதமாய், அங்கே இருக்கிற அமுதமாய் மாற்றணும். என்னென்னா, அது எங்கே அமுதமாக மாறும்னா சகசரத்தில் மாறும். அதுக்கு தான் அதை அப்படி சொல்கிறாரு. அமுதமாய். ஓகே. தாமே உகாரம் தலைத்தலும் சோமனும். ஓகே. தாமே உகாரம். அகாரம், உகாரம், மகாரம். அகாரம் என்பது ஆ, உகாரம் என்பது ஊ, மகாரம் என்பது இம். ஆ ஊ இம், ஓம்காரம். என்ன, ஓம்ங்கிற மந்திரத்தை அதை 3ஆக பிரிக்கணும். ஆ என்று சொன்னால் அது ஒரு மூச்சு பயிற்சி. அதாவது நம்ம நல்ல புகழ் வாய்ந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பேர் கனக சுப்ரவத்தனம். அவர் இங்கே சிகாகோ தமிழ்ச்சங்கத்து ஒருத்தர் வந்திருந்தார். அப்போது அவர் ஒரு பயிற்சி சொல்லி கொடுத்தார். இந்த ஆ ஊ இம் என்ற 3 இந்த மந்திரங்களை அச்சரங்களை வைத்து மூச்சு பயிற்சி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லி கொடுத்தார். ரொம்ப நானும் இதை அதில் கலந்துக்கிட்டேன். அப்போ அகாரத்தை சொல்லும் பொழுது ஆன்னு நல்லா சொல்லி உறக்க சொல்லி கத்துனோம்னா அந்த அடி வயிறெல்லாம் சுத்தமாகும். அப்புறம் உகாரங்கிறத சொல்லி நம்ம பயிற்சி பண்ணி வச்சுருச்சோம். அதாவது மூச்சு இழுத்துட்டு ஊன்னு நல்லா சத்தம் போட்டு கத்தணும். அது மாதிரி பண்ணப்போது நெஞ்சு பகுதியும் நல்ல முறையில் வேலை செய்யும். அப்புறம் அது சுத்தப்படுத்தப்படும் அந்த பகுதியெல்லாம். அப்புறம் மகாரங்கிறது தலைப்பகுதி, கழுத்துலேருந்து தலை வரையிலும் இம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆ ஊ இம். அதை பயிற்சி பண்ணால் அந்த உச்சந்தலை வரலும் நல்லா அதுக்கு ஒரு வைப்ரேஷன், நல்லா அதிர்வுகள் அது நல்லா சுத்தப்படுத்தப்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு பயிற்சி நல்லாயிருக்கும் நான் செய்ய போது. அதை இந்த இடத்துல உகாரம் சொல்கிறார் இந்த மந்திரத்தில். அது எப்படின்னா, தானே உகாரம் தலைத்தலும் சோமனும். என்ன, அதாவது உகாரத்தை பொருந்திய இடைநாடியில் இடைநாடினா அந்த 2 நாடி இருக்குல்ல, லைக் இடை பிங்களை சுசுமன, அதில் இந்த இடைநாடி அதில் இந்த உகாரம் பொருந்தி இருக்குதுங்கிறது சொல்கிறாரு. அது என்னென்னா, அது ஒளி வடிவமாக மாறும். ஓகே. அதனால் சோமனும் ஒளி. ஓகே. எழுகின்ற தலைத்தலும் சோமனும்னா எழுகின்ற ஒளியாய். ஓகே. இன்னொரு திரும்பி சொல்கிறேன். தாமே யுகாரம் தலைத்தலும் சோமனும். அதாவது உகாரத்தை பொருந்தி இடைநாடியில் விளங்கி எழுகின்ற ஒளியாய். ஓகே. இடைநாடியில் விளங்கி எழுகின்ற ஒளியாய் காமேல் வருகின்ற கற்பகமானது. காமேல் வருகின்றத மேல். ஓகே. மேல்நிலை, அந்த உச்சந்தலை, அந்த சகசத்தலம், அதில் இந்த
கற்பக விருட்சகம்னு என்ன சொல்கிறதுனா, அது ஒரு உன்னதமான மரம். ஓகே, நீண்ட நாள் இருக்கக்கூடிய, அதனுடைய வயது ரொம்ப நாளாக, கற்பக விருட்சம்னா ரொம்ப நாளாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி சகசரத்தில் கொண்டு நிப்பாட்டுறோம். அந்த மாதிரி நிப்பாட்டும் பொழுது இந்த குண்டலினி சக்தி அங்கே கொண்டு நிப்பாட்டும் பொழுது அது வந்து கற்பக விருட்சகம் மாதிரி சக்தியானவள் நீண்ட நாளில் பொருந்தி இருப்பாள். அதுதான் இந்த இடத்துல அந்த 3வது பாடல். காமேல் வருகின்ற கற்பகமானது, அதாவது சகசரத்தலத்தில் நிலை பெற்று என்ன எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யும் கற்பகத்தரு ஆயினால். ஓகே, அடுத்து கடைசி வரி, பூமேல் வருகின்ற பொற்கொடியானதே. இங்கே பூமேல்னு சொல்லும் பொழுது தாமரை மலர், அந்த அதில் உட்கார்ந்துருக்கக்கூடிய யார், லக்ஷ்மி தேவி. அதனால் அப்படி வரும்பொழுது அவளே தான் சகல சக்திகளை அளிக்கும் மகாலட்சுமி ஆயினாள் அப்படின்னு இந்த பாட்டினுடைய பொருள். இதனுடைய சுருக்கமாக சொன்னால், குண்டலினி சக்தி மேலே சென்று சகசரத்தலத்தில் ஒளியாக பொருந்தி நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுப்பாள். யார், சக்தி தேவி. அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த பாட்டினுடைய பொருள் ஆச்சுங்களா. ஸோ இப்போ நான் எடுக்கக்கூடிய பாடலாம் எந்த சகசரத்தலத்தை இணைத்து தான் அது சம்மந்தப்பட்ட மந்திரங்களே எடுத்துகிட்டே வரேன் ஆச்சுங்களா. இன்னும் கொஞ்சம் இப்போது ஒரு விஷயம் சொல்லிவிட்டு இதை நான் முடிச்சிடுறேன். ஒரு 4-5 வாரத்துக்கு எனக்கு பேசக்கூடிய வாய்ப்பு இல்லை. காரணம், நான் நாளைக்கு இந்தியா போகிறேன். சென்னை போயிட்டு அங்கே திருச்சி, தஞ்சாவூர் அந்த ஏரியாவில் தான் அதிகமாக இருப்பேன். தஞ்சாவூர், சேலம் இந்த மாதிரி இடத்துலலாம் போயிட்டு அப்புறம் செப்டம்பர் கடைசி வாரத்தில் நான் இங்கே வரேன். 27ஆம் தேதிக்கு பிறகு தான் இங்கே வரேன். அதனால் அந்த இடையில் வந்து அதற்கு இந்த சாதனங்கள் இல்லை என்கிட்ட. இந்த ஸ்பீக்கர்லாம் நான் எடுத்துகிட்டு போகல. அதுக்கு அங்கே நேரமும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த 4 வாரத்துக்கு நான் பேசுகிறதுக்கு உங்களுக்கு கிடைக்காது. அதற்கு பிறகு நான் வந்து இந்த பணியை தொடருவேன். ஆக கொஞ்சம் பொறுத்துக்குங்க. இந்த இந்த இப்போ இது வரலாம் நீங்கள் கேட்டீங்க இல்லையா. ஸோ இதை வந்து இது ஒன்றையோடு சேர்த்து 49 நினைக்கிறேன் இந்த பேச்சு. ஸோ இதை திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள், ஓரளவு புரியும் நினைக்கிறேன். அதனால் என்னுடைய பணி வந்து 5 வாரத்துக்கு பிறகு தொடரும். ஸோ வாழ்க வளமுடன் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய பேச்சை முடித்துக்கொள்கிறேன். வணக்கம்.